Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், டபுள் பீன்ஸ் இந்த 4 வெஜ்ஜையும் பயன்படுத்தி புதினா ஃப்ளேவரில் ஒரு அருமையான பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் இந்த ஹெல்த்தியான பொரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி சூடு ஏறின பிறகு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கணும். பீன்ஸ், டபுள் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கணும். காய்கறிகள் எல்லாம் போதுமான அளவு வெந்த பிறகு ஓப்பனில் விட்டு தண்ணியை ட்ரை பண்ண வைக்கணும். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடாது. மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க காய்கறிகள், 1/2 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புதினா ஃப்ளேவரில் சூப்பரான சைட் டிஷ் பொரியல் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.